இப்போ மலையாளத்தில் படம் வருது, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயிசம் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ரொம்ப சாதாரணமாக இந்த ஐயப்பனும் கோஷின்னு ஒரு படம் வந்ததுங்க. மை காட், என்னமா பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதாவது பிஜு மேனன் அவரும் ஒரு பெரிய ஹீரோ, இந்த பக்கம் வந்து இன்னொரு ஹீரோங்க அவரும் வந்து பெரிய ஹீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு போலீஸில் வேலை செய்கிறவராக வருவார். பட் இவருக்கு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படின்னும் போது என்னதான் ஹீரோவாக இருந்தாலும் தடைஞ்சு போயிடுவார் அவர். அதை இங்கே நம்ம எதிர்பார்க்க முடியுமா? நோ நோ நோ, நான் ஹீரோ, நான் எப்படி அவரோட வந்து நான் இது பண்ணுவேன், இப்படி தானே நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அந்த இதெல்லாம் அங்கே கிடையாது. அந்த மாதிரி படம் எடுத்து ஓடலை அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு இங்கே ஹீரோக்காகவே பில்டப்பு, இப்படி பில்டப் பண்ணியே தான் அந்த ஹைப்பு இப்படியே தான் அழிச்சுன்னுக்கிறாங்க. என்ன பண்ண முடியும்? அப்புறம் மற்ற படங்கள்லாம் ஓடுது. இப்போ ஓடிடியில் பார்த்தீங்கன்னா மலையாள படங்கள், கன்னட படங்கள் இவ்வளோ அருமையான படங்கள் வந்துட்டு இருக்கு தெரியுமா? ஐயோ பாவம், அந்த கோர்ட்டில் தடையை நீக்கினாங்க இல்லையா, இது மாதிரி நீங்கள் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. எனக்கு என்னவோ கர்நாடக மக்கள் மேலே தான் எனக்கு பரிதாபமாக இருந்தது. இந்த படத்தை போய் தக் லைஃப் அவங்க பார்க்க போகிறாங்களே அப்படின்னு. ஏன்னா அவங்க ஊரில் ரொம்ப அருமையான படங்கள் வருது. அதுலேயும் ஒரு ஹீரோ ஒருத்தர் இருக்காருங்க, நம்மெல்லாம் வந்து அவர் ஹீரோ அப்படின்னு நம்ம கணக்கிலே எடுத்துக்க மாட்டோம். என்ன அருமையாக பண்ணிட்டு இருக்காரு தெரியுமா? அவங்க இதெல்லாம் நாங்கள் பார்க்கறது கிடையாது. நடிப்பு இருக்கா, கதை இருக்குதா, இதுதான். அது ஏன் இங்கே இல்லை அப்படின்னு நான் கேட்குறேன். நாங்கள் தான் வந்து பெரிய திரையுலகம் அப்படின்னு சொல்லிட்டு கதையை பற்றி யாரும் கவலைப்படுறது கிடையாது. முதல்ல ஹீரோ, அவர் கால் ஷீட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு கதையை பில்டப் பண்ணுறது. சரி விடுங்க, நல்லது நடக்கட்டும், அவ்வளோதான்.